சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன் ஹால் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதியுடன் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு கீழே கிராம போயிருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணி அவர் போய் கொடுத்துருவார். அதாவது மீதி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமை வேற. தமிழ்நாட்டில் எப்பவுமே பாராளுமன்ற தேர்தல்னா ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்க, சட்டசபை தேர்தல்னா ஒரு முடிவெடுத்து போடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்தது. அப்போ கூட்டணி சரியான முறையில் அமையாத நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்று போனார். 2 இடம்தான் அவருக்கு கிடைத்தது, சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றார். அதுக்காக இது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எடுக்கிற முடிவு வேற இருக்கும், சட்டசபை தேர்தலில் மக்கள் எடுக்கிற முடிவு வேற இருக்கும். அதனால இதை அவங்க சொல்லக்கூடிய பொய்ய மக்கள் நம்ப தயாரா இல்ல. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிரும், பாஜகவும் ஆட்சியில் இடம்பெறுவார்கள், அல்லது பீகாரில் ஏற்பட்ட ஒரு நிலைமையை போல தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் முதலமைச்சரை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு செய்யப்படுற பரப்புரைகளை எப்படி பார்க்கிறீங்க? அதுவும் பொய்ன்னு தான் சொல்றேன் நான். அது அவங்க கற்பனைக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஒரு கற்பனை பண்றாங்க, இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும்னு அவங்க ஒரு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனைக்கு நாங்க எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? முடியாது. மே 4ஆம் தேதி பெட்டியை கொட்டி எண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆட்சி அமையும். ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அது மக்கள் கிட்ட போய் என்னென்ன பொய் சொல்லணுமோ அந்த பொய் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. இது மே 4க்கு பிறகு எடுக்க வேண்டிய பேச்சு. இது நிலையான ஆட்சியா இல்ல வேற ஆட்சியா இல்ல உறுதியா தனிப்பட்ட மெஜாரிட்டி இருக்கிற ஆட்சியா அப்படின்றதெல்லாம் மே 4க்கு பிறகு நீங்க பேச வேண்டிய பேச்சு. இப்ப பேச பிரயோஜனமே இல்ல, இதுக்கு பதிலும் இல்ல. சரி, தேர்தல் களம், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரைகள் தொடங்கும் போது களம் ஒரு 4 முனை போட்டியா தொடங்குது. பரப்புரைகள் இப்ப தேர்தல் நெருக்கத்துல ஒரு வாரம் இருக்கும்போது களத்துல திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு அந்த பரப்புரையினுடைய பேச்சுக்கள் மாறுது. இது நெருக்கடியால் மாறினது அப்படின்னு பாக்குறீங்களா? மற்ற கட்சிகள் தாவேக்கவோ நாம் தமிழர் கட்சியோ உருவாக்கிய நெருக்கடி தான் இந்த இருமுனை போட்டியை கூர்மப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்க 54 வருஷ கட்சி, அரை நூற்றாண்டுக்கு மேலான கட்சி. திமுக எங்களை விட மேலான கட்சி, அவங்களுக்கு 54 வருஷத்துக்கு மேல உள்ள கட்சி. ஆக நாங்க யாரோட போட்டி போடணும்னா எங்களை விட அதிகமா ஆரம்பிச்சு எங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற திமுகவோட தான் நாங்க போட்டி போடணும். அதனால எங்களுக்கு போட்டி திமுகன்னு சொல்றோம், அவங்களுக்கு போட்டி அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 2 பேரும் களத்தில் நிக்கிறோம், யார் வெற்றி பெறுவாங்கன்றது மக்கள் சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தேர்தல் களத்துல முதன்முறையா சந்திக்கிறாங்க. எல்லா தொகுதிகளிலும் போட்டி, நிறைய முக்கிய முகங்கள் இருக்காங்க. உங்க தொகுதியிலும் முன்னாள் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் யாரை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் எப்படி இப்ப சொல்ல முடியும்? யாரை பாதிக்கும்னு சொல்ல முடியுமா? ஓட்டு போடும்போது அங்க எல்லாரும் ஓட்டு போடும்போது பகிரங்கமா நான் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டா போடுவாங்க. அது இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கற்பனை. அது முதல்ல உங்க ஊடகத்துக்கு கிடைக்கக்கூடிய தீனின்றதுக்காக கற்பனையில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது மக்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டி வேணும், அதுக்கு ஒரு கேள்வி இல்ல. அப்படி இல்ல, களத்துல ஒருத்தர் ஒரு போட்டியாளர் இருக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு இது எப்படி சொல்ல முடியும்? 4 பேரும் போனாலுமே அவரை விட நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன், என்னை விட அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, அவரை விட இன்னொருத்தர் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மாரத்தான் ஓட்டத்துல போனா கூட முன்னாடி வர்றவங்க தான் ஜெயிக்க முடியும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதனால அது இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. சரி, இந்த முறை 1000 விளக்கு தொகுதிக்கு மீண்டும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி. ஆலந்தூர் போயிட்டு மறுபடியும் 1000 விளக்கு தொகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கு களம்? 1000 விளக்கு நல்ல பிரகாசமா இருக்கு. மக்கள் ரொம்ப அதான் முதல்ல பதிலுக்கு சொல்லிட்டேன், மாற்றத்தை நிறைய சிரமங்கள்ல இருக்காங்க மக்கள். நான் இப்போ போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது, அப்போ அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த ஒரு நிலைமை வேற, இப்போ அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இருந்த நிலைமை வேற. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மக்கள் கரண்ட் பில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லாமல் சாதாரணமாக
யார் நடுத்தர மக்கள் கூட இருக்க முடியாது. கரண்ட் பில்லு 3 மடங்கு ஏறி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நடுத்தர மக்கள் ஒரு 10,000 ரூபாய் வாடகையில தான் அவங்க குடியிருக்க முடியும். அவங்களுக்கு இந்த கரண்ட் பில்லுன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கம். யாரை கேட்டாலும் அவங்க சொல்றது இந்த மாதிரி கரண்ட் பில்லு ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா, நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க உங்க தொலைக்காட்சியில. ஆமா, சொத்து வரி, குப்பை வரி, எல்லாம் வரிக்கு மேல வரி. அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்கணும்னா வரி கட்டி முடிச்சிருக்கணும், முடிச்சாதான் அந்த கனெக்ஷன் வரும். இந்த மாதிரி எல்லாம் சிக்கல், பட்டா கொடுக்கல, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன்.